நம்ம விளாட்றது ஹாபி பட் யூ ஆர் பார்க்கோர் மாஸ்டர். நான் ஆல்ரெடி பார்க்கோர் மாஸ்டர் தான். ரொம்ப லேக் ஆகுதே. இங்கே போகலாமோ கைஸ்? ஏன் வந்து வீடியோ லேட்னா அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கோல்டு வந்துருச்சு. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. எப்பா இந்த காலையில் வீடியோ எடுக்கிறதுனால எத்தனை வண்டி தான் போகும். ஏன் கொண்டு மேலே யூஸ் பண்ணுவாங்க? ஏன் கொண்டு ஒன்றும் இல்லை. ஸோ இது 1 நிமிஷம் நீங்கள் பார்க்க போகிறது தான் வால் ரைடர் கிளிச். எல்லாரும் அங்கிட்டு இருந்து ராயல் பண்ணுவாங்க. எப்பாடி பக்கத்தில் வீட்டில் சண்டை நடக்குது கைஸ். எல்லாம் எழுதிட்டுங்க. நமக்கு என்ன உட்காந்து ஓண்டிட்டேன் சும்மா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால் ரைடர் கிளிச்சை இங்கேயும் யூஸ் பண்ணலாமா? இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் இல்லைன்னா பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வர வைக்கிறது. இன்னொன்று கைஸ், நான் பிளாக் ஷூட் வீடியோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான் நினச்சேன் 3rd C போயிட்டு ரெக்கார்ட் பண்ணி விடலான்னு. என்ன 3rd C ரீச்சே பண்ண முடியல. இதில் எங்கே நான் போய் ரெக்கார்ட் பண்ணுறது? என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் போயிட்டானுங்க. ஏன் எனக்கு அடுத்து ஆரம்பித்தவொடனே 2nd C எனக்கு முன்னாடியே போயிட்டான். இப்போ 3rd C மேக்ஸ் லெவலு. இப்போ நான் 3rd Cக்கு போய் மேக்ஸ் லெவல் ரீச் பண்ணணும். அதுக்கு எத்தனை வருஷம் இருக்குமோ? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஷூட்ஸில் வந்து க்ரூ போயிடுச்சு கைஸ். என்னோடய க்ரூ இப்போ அதனால் நான் வேறு ஒரு க்ரூ தான் யூஸ் பண்ணுறேன். க்ரூ யூஸ் பண்ணுறதில்ல, க்ரூ உருவாக்கியிருக்கேன். ஆமாம், உருவாக்கிட்டே இருக்கேன். நான் மட்டும் யூஸ் பண்ணுறேன். நான் சொன்னேன் நாங்கள்லாம் பயங்கரமாக அப்போல்லாம் பார்க்கர் பண்ணுவோம் கைஸ். எங்கள் ரத்தத்துலேயே இந்த பார்க்கர்லாம் ஊறி போனதோட துபக்கடின்னு விழுக வேண்டியது. ஆமாம், இவன் மட்டும் என்ன இங்கே நின்றுட்டுருக்கேன் பராக பார்த்துட்டு இருந்தானோ. சரி வாங்க நம்ம ஸ்பீட் ரன் பண்ணுவோம். ஸ்பீட் ரன் அந்த இதில் என்னை கண்டிப்பாக பின்னாடி பார்த்து ரிலீஸ் பண்ணி விடுவானுங்க. ஏன் முன்னாடி இன்னொருத்த வேற போகிறானா? எப்படி நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஓஹோ, கிராவிட்டி போஷன். இந்த போஷனால் 2 நாளைக்கு பல்லு வலுக்க தேவையில்ல. ஏன்னா இதை குடித்தாலே பல்லு பஞ்சு ஆயிரும், போகவே போகாது. ஸோ இது பார்த்திங்கன்னா வால் ரைடருக்காண்டிய செய்யப்பட்டது. அதாவது எனக்கு கண்டினா மேலே வந்துக்கிட்டேன். அல்லது கீழே இருந்து போடுமையா? நான் என்ன என்னை மேலே நெஞ்சு விட்டானுங்க. பார்த்தீங்களா கைஸ், வால் ரைடிங்கில் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டெப் இருந்தா பார்த்தீங்களா, இதுதான் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. என்னப்பா அது டெய்லி ரிவார்டு வேறு நான் கிளைம் பண்ணலையா? 3 ஸ்பின் வச்சுக்குவாங்க, உட்காந்து ஸ்பின் பண்ணிட்டு போவோம். ஸ்கிப்பு கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்கிப்பை ஓட்டு விட்டு போயிடலாம். இந்த ஸ்பின்னில் என்ன கிடைக்க போதோ? ஒரு ஸ்பீட் போஷனா? இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? வாவ், 2 ஸ்பீட் போஷன். 4 நிமிஷத்துக்கு ஸ்பீட் போஷன். அதில் ஒரு ஸ்பீட் போஷன். அப்போ நீ ப்ரோ பிளேயர் தான் கைஸ். கடைசியில் கிளச்சை பார்த்தீங்களா கைஸ்? இந்த கிளச்சை யார் போட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான். 100% நானே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த பெல் ஐக்கனையும் ஆன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு Q&A வீடியோ போடுவோமா கைஸ்? சொல்லுவீங்க, யோ எல்லாம் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு தான் Q&A போடுறாங்க, நீ என்ன 41 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு Q&A போடுறேன்ற அப்படின்னா எனக்கு 40 சப்ஸ்கிரைபர் என்ன, ஒரு சப்ஸ்கிரைபர் பேசுதேன். இதில் 40 சப்ஸ்கிரைபர் என்னைக்கு ரீச் பண்ணேன், என்னைக்கு நான் Q&A போடேன். அதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு போஷல் வந்து இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு போயிட்டீங்க. அதனால் நீங்கள் இந்த வீடியோவை சேர்ந்தே இருங்கள். இன்னொன்று கேட்காதீங்க, எதுக்கு இந்த வீடியோ உள்ளன்னு தான் போடுங்க. காலையில் எழுந்திரிச்சு வேறு வேலை கிடைக்கல.
டொகாய்ச்சி இந்த பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த இது என் அண்ணன் ஆர்டர் பண்ண பியானோவை எப்பெல்லாம் கொடுக்குறானுங்க. காலையில் வந்து கொடுத்தா தூக்க போகுது இல்லையா? நீ தானே காலையில் எழுந்திரிச்சு வீடியோ போடுற. அதான் ஆமாம்ல, மேக்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்தினாங்க. அதோட ஒரு ஸ்பின்னு வச்சுட்டு இவனுங்க 3 ஸ்பின் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கொள்ளுவானுங்களே. ஸ்பின்னை கொடுத்தேன். எம்மாடி இந்த ஒரு ஸ்பின்லேயே நம்மளை வச்சு முடிச்சிருவாங்க போலக்கே. என்ன அந்த கிராவிட்டி இது எதுக்குடா கொடுக்குறீங்க? யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் கொடுக்குறீங்க. ஆனால் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இல்லை அப்போ எதுக்கு கொடுக்குறேன்? இன்னொன்று இது கொஞ்சம் தேவைப்படும். ஆனால் நான் தான் யூஸ் பண்ணேன். ஸ்பின்னை வச்சுட்டு இருந்துருக்கணுமா? அடே என்கிட்டேவா கிஜி 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 ஒரு நிமிஷம். நான் இப்போ பண்ணுறதுலாம் வேஸ்ட்டா? நான் லெவல் 3 அதாவது 3வது வேர்ல்டில் இருக்கணும் கைஸ். கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த வேர்ல்டில் உட்காந்துருக்கேன். பரவாயில்ல, இந்த வேர்ல்டாவது கம்ப்ளீட் பண்ணுவோம். கேட்பீங்க, ஐயோ இந்த வேர்ல்டெல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணியிருப்பியா, எதுக்கு திரும்ப கம்ப்ளீட் பண்ண? அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு ஜாலி இருக்கும். எவ்வளோ ஸ்டேஜ் இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 50 ஸ்டேஜ். அதில் இப்போ 25 நான் கம்ப்ளீட் பண்ணிக்கேன். அது எப்போ முடியுமோ? இன்னொன்று கைஸ், லாஸ்ட் வீக்ஸில் நான் கொஞ்சம் நிறைய லெவல் போயிட்டேன். அதான் என்னையா அது கிளச் போட சொல்கிறாங்க. எப்படி பார்த்தீங்களா கைஸ்? என் ஹார்ட் பீட்டே ஒரு செகண்ட் நின்றுச்சு. அது ஹார்ட் ஷாக் அடிச்சிச்சா? நானே இங்கே உனக்கு பயமாக இருக்குன்னு உட்காந்துருக்கேன். எங்கிட்ட வந்து ஷாக் அடிச்சிச்சான்னு விட்டுட்டியா? ஷாக்குன்னு எனக்கு கரண்டே மொத்தமாக உடம்புக்குள்ளே ஷாக் வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி உடம்பு. இன்னொன்று என்னது, இந்த ஒரு கிளச்சியும் நான் தான் பண்ணிருக்கேன். கடைசி இதில் போய் மாட்டிக்கிறேனே எப்பவுமே. இந்த இதில் நான் தடவே தவறல. எவ்வளோ ஏன் நானும் போடுறது போயிடலாமா? அம்மே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இன்னொரு பாட்டே உருவாக்கணுமோ யாருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் அந்த ஆபியை கம்ப்ளீட் பண்ணாமல் இங்கே வந்து போகிறதில்ல. ஏன்னா எத்தனை ஸ்டேஜ் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. அதையும் கம்ப்ளீட் பண்ணாமல் போனால் நம்மளை மண்டையே உடச்சி விட்ருவாங்க. அதனால் இந்த தடவை அவுட் ஆகவே கூடாது. பார்த்தீங்களா என் ப்ரோ தரத்தை எப்படி அவுட் ஆகாமல் வந்துட்டேன்னா? வாயை முடுறா பரட்ட. பல்லு விளக்கிட்டாண்டா. விளக்கிட்டேன்டா. தூங்குனியாடா? தூங்கிட்டாண்டா எழுதிச்சிருக்கேன். ஊசி போட்டியா? எதுக்கே? நீனாலும் சொன்னேன் கோல்டு இருக்குன்னு புதுசா. ஆமாம், அப்போ எதுக்கு வீடியோ போடுற? நான் வியூவர்ஸ்காண்டி வீடியோ என்ன இன்னொரு வியூவரே கூட்டு வருவேன். அதோட அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. என்ன அது? ஓஹோ, இந்த ஜெம்ஸை இப்போதான் ஏற்றணுமா? இப்படி தான் கைஸ். ஒரு நாள் தூங்கலான்னு போனேன். பார்த்தாதே தெரியுது நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். 10 மணிக்கு அலாம் வச்சேன். எந்திரிச்சது 6 மணிக்கு. சாயங்காலம் 6 மணி கைஸ், காலையில் இல்லை. எவனுக்கு தெரியாமல் இருக்க சொல்லிச்சு. முடியும். என்னடா இது? ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் கிடச்சிச்சு. அதோட ஒரு ஸ்கிப்பு கிடச்சிச்சு. இந்த ஒரு ஸ்பின்லேயே என்னை வச்சு முடிச்சிருவீங்களா 5 வருஷத்துக்கு? ஒரு ஸ்பீட் கிராவிட்டி போஷன் வாங்கோ. இதை யூஸ் பண்ண ஸ்கிப்பை. வாவ், எவ்வளோ முன்னாடி வந்துட்டோம்.
ப்ரோ பிளேயருக்காண்டி மியூசிக்லாம் போடுறாங்க பாரு. ஏய் நீ ப்ரோ பிளேயரில் நூப்டா. அப்படியே இருறா, என்னோட ஸ்கில்ஸை காட்டுறேன். டபக்கு ஜபக்கு ஜபக்கு ஜபக். ஒட்டோ இவகிட்ட சட்டை போட்டு ஓவர் ஆயிடுச்சே. 10 ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக பண்ணிடுவான். ஆமாண்டா, நான் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்டா. அப்புறம் வாயை உடச்சிடுவேன்டா. அட்டா முன்னாடி பாரு. என்கிட்டேவா யோ எதுக்கியா? எதுக்கே அப்படி விழுத? காலு ஸ்லிப் ஆயிடுச்சு. இது ஹாடா அப்படின்னு கேட்பீங்க. கால் வலிக்குது சத்த ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமாம் 5 வருஷமாக ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்தா. ஆமாம் கைஸ், நான் விஆர் ஹெட்செட்டை போட்டு உட்காந்துருக்கேன். சும்மா சொல்கிறேன், நானே மொபைல் பிளேயரு. இன்னொன்று கைஸ், பிளாக் சூஸுக்கு ஒரு அப்டேட் வரும்போது தான். இன்னொன்று டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க்கு நான் கமெண்ட் பாக்ஸில் தரேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கோ, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணாமலே இருந்துக்கோங்கோ. என்ன யார் சொன்னா? நீங்கள் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணாமல் இருங்கோ. ஆனால் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் நடக்கும்னு தெரியாது. வீடியோ கிடச்சா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லாட்டி உட்காந்து லாஸ்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் தானே பார்க்குறேன். ஏன்னா இந்த வீடியோ உருவாக்குனதே நான் தானேயா. இப்போ பாருங்க ஏன் இருக்க படுத்துக்கிட்டே நாங்களாம் வின் எடுப்போம்ல. ஆமா என்னங்க டீச்சர், நான் வேர்ல்டு இருக்குல்ல போயிட்டேன்னா. ஸ்பின் கேட்சிக்கு வாங்க, இதை ஸ்பின் பண்ணிட்டு போவோம். ஸ்பீட் போஷனு. இப்போ பாருங்கடா என் நெருப்பு ஜுவாலடா. நான் தலைவா நல்லா இருக்கு தலைவா. நீ வாய மூடுறா, பல்லு வலிக்கு எத்தனை நாள் ஆச்சோம். ஓகே தலைவா. இந்த வால் ரைடர் ப்ரோ கிட்டேவா அதான் வாய்க்கூடா. எப்படி ஜம்ப் பூஸ்டர்லாம் சின்ன பசங்க தான் எடுப்பாங்க. நாங்கள்லாம் வால் ரைடிங்லேயே ஜம்ப் பண்ணி வந்துடுவோம். ஆமாம் இது என்ன எல்லாம் பால்வாடி பண்ணுங்க சின்ன பசங்க விளாட்டியா? இல்லை நான் 50 தடவைக்கு மேலே பண்ணியிருக்கேன். ஆமாம் 50 தடவைக்கு மேலே சறுக்கிட்டு போயிருக்கேன் சறுக்கு உரத்தில். பார்த்தீங்கல்ல எனக்குள்ள இருக்க நெருப்பு. உன் வாயில் இல்லைடா பருப்புடா. என் வாயில் பருப்பு இல்லைடி யாரா சொன்னா? என் பேரே பருப்பு தான்டா. அது நான் கேட்டேனடா. நான் கேட்டேனா? இல்லை நான் தான் சொல்கிறேன். விஷம் இது. உனக்கு நான் ஜவு மிட்டாய் வாங்கி தரேன். ஐயா எனக்கு ஜவு மிட்டாய் பிடிக்கும். இவன் ஜவு மிட்டாயிலே பைத்தியமாக இருப்பான் போலக்கே. நான் யார் கூட பேசுகிறேன்னா, என் புது ஃப்ரெண்டு பேர் ஏகே. கேட்பீங்க என்னடா ஏகே டேக்கேன்னு இருக்கேன். பேர் ஒழுங்காக வைக்க மாட்டியா? நான் கூப்பிட்ற பேர் கைஷ். அவனுக்கு பேர் வந்து வேறு. அதை நான் Q&A வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு ஏகேன்னு தான் கூப்பிடணும். யாராக இருந்தாலும் நான் கூட ஏகேன்னு தான் கூப்பிடுவேன். சுயி பார்த்தீங்களா ஏக்கலிச்சா சுயி. நான் சொல்லணும்னா இருக்குங்க. ஆனால் எனக்கு வெண்ணுதே வேணும். சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.